மற்றும் ஒரு ஐக்கிய கேள்வியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஐக்கு தொடர்பான ஒரு வினாவை தான் பார்க்க போகிறோம். அந்த வினாவை எப்படி நாங்கள் இலகுவாக செய்யலாம், அதில் என்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சதுரத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு கட்டங்களுக்குள்ளே வந்துட்டு இலக்கங்களும் போட்டிருக்காங்க, அதே போல் தமிழ் உயிரெழுத்துக்களையும் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த எழுத்துக்கள் இருக்கிற இடங்களில் என்ன பெறுமதி வரணும் அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு அவங்க என்ன தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது பாருங்க, ஒவ்வொரு சிறிய சதுரக்கூட்டிலும் ஒரு இலக்கப்படி தரப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு சதுர இலக்குகளையும் என்னதான் ஒவ்வொரு இலக்கங்கள் தந்திருக்காங்க. அதாவது இங்கே 10 தந்திருக்காங்க, இங்கே 16 தந்திருக்காங்க, இங்கே 20, இங்கே 26, இங்கே 40ன்னு சொல்லி ஒவ்வொரு இலக்கங்கள் தந்திருக்காங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க பாருங்க, சில சதுரக்கூட்டுகளில் எண் பெருமானங்களும் சிலவற்றில் தமிழ் எழுத்துக்களும் தரப்பட்டு சில வறுமையாக விடப்பட்டுள்ளது. அப்போ இங்கே வந்துட்டு இங்கே இலக்கம் தரல, அந்த இலக்கத்துக்கு பதிலாக என்ன தந்திருக்கிறாங்க, தமிழ் எழுத்துக்களை வந்து தந்திருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த கணக்கை செய்ய போகிறோம். பாருங்க, வரைபடத்தில் ஒவ்வொரு நிறை மற்றும் மூலைவிட்டங்கள் வழியாக அனைத்து இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 100 சொல்கிறாங்க. அதாவது என்னது, இதை வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் நிரல் என்று சொல்லுவோம், அதேபோல் இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் நிறையன்னு சொல்லுவோம், இங்கேருந்து இங்கே இதை மூலைவிட்டம்னு சொல்லுவோம். இப்படி நான் எந்த பக்கத்தை கூட்டினாலும் அதோட கூட்டுத்தொகை எவ்வளோ வருமா, 100 சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நான் கணக்கு பார்க்க போகிறோம். அதாவது இது எல்லாத்தையும் கூட்டினா 100 சொல்லி வரும். அதே மாதிரி இந்த பெருமதி எல்லாம் கூட்டினா 100 சொல்லி வரும். அதே இந்த பெருமதியை கூட்டணும்னு சொன்னால் 100 சொல்லி வரணும். இதுதான் எங்களுக்கு தந்திருக்க தரவு. இந்த தரவை வச்சுக்கொண்டு இப்போ கேள்வி என்னன்றதை பார்ப்போம். இப்போ சொல்கிறாங்க பாருங்க, தமிழ் எழுத்துக்களில் தரப்பட்டுள்ள சதுரக்கூட்டுகளின் பெருமானத்தினை புள்ளிக்கோட்டில் இதில் வந்து எழுதட்டான். அதாவது ஆனாவுக்கு என்ன பெருமதி, ஆவணாவுக்கு என்ன பெருமதி, ஈனாவுக்கு எண்ணாவுக்கு ஊனாவுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்னென்ன பெருமதி என்றதை தான் நாங்கள் இப்போ காண போகிறோம். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தந்த தரவின் வழியே இப்படி பார்த்தாலும் 100 வரணும், இப்படி பார்த்தாலும் 100 வரணும். அப்போ நாங்கள் இலகுவாக செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு தெரியா கணியம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த வரிசையை பாருங்க, இதில் பார்த்தா எங்களுக்கு 1 2 3 தெரியும். அப்போ இவரை நம்ம என்ன செய்யலாம், இலகுவாக கழிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவரை தெரியும். அப்போ இவரை கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு தெரியா கணியத்தை வச்சுக்கொண்டு இந்த கணக்கு முதல்ல செய்யணுமே. இங்க செய்ய போனோம்னு சொன்னா இங்க 2 பேர் எங்களுக்கு தெரியாது, அதே போல இப்படி பார்த்தோம்னு சொன்னா இங்க 2 பேர் தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு ஆள் தெரியாத இடத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப முதலாவது நம்ம ஈய கண்டுபிடிப்போம். ஈய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இவரையும் கூட்டி 100ல இருந்து கழிச்சோம்னு சொன்னா சரி, அங்க 6 2 8, அப்ப 8 2 4 6 68. அப்ப இது இவ்வளோத்தையும் கூட்டணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த 3ஐயும் கூட்டணும்டா வார விட 68. இப்போ என்ன செய்யலாம், இந்த 100ல இருந்து 68 கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு விட வந்து வரப்போகுது. அதுபடி 100ல இருந்து நாங்கள் 68 கழிச்ச மாட்டோம். இவருக்கு பெருமதி என்ன, 32. அப்போ நாங்கள் இங்கே வந்து போடலாம், இதுக்கு பெருமதி 32. இப்போ நாங்கள் இந்த 32 கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்யலாம், இவ்வளோத்தையும் கூட்டினா 100 வரணும். அப்போ இதை கூட்டுனீங்கன்னு சொன்னா என்ன, 2 4 6 1 3 4 4 2 6 66. அப்போ 66ல இருந்து நீங்க 100ல இருந்து 66 கழிச்சிங்கன்னு சொன்னா 34 சொல்லி வரும். அப்ப இவருக்கு விட வந்து 34. அப்ப இதை கொண்டு போய் என்ன செய்யலாம், இவருக்கு பெருமதி 34. இப்ப இதன்படி பாருங்க, இதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், இப்ப உங்களுக்கு இந்த ஊனாவை கண்டுபிடிக்கலாம். இவ்வளத்தையும் கூட்டினா 100 வரப்போகுது. அப்ப கூட்டினீங்கன்னு சொன்னா 4 4 8. அப்ப இங்கால வந்து வர 3 4 4 8. அப்போ 88 வருது. அப்போ 100ல இருந்து 88 கழிச்சிங்கன்னு சொன்னால் 12. அப்போ இதை கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு இன்னும் மிஞ்சி இருக்கிறாங்களா யாரு, இவங்க 2 பேர். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த நிரலை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த நிரலில் இப்போ எங்களுக்கு இவர் மட்டும் தெரியாது, இவரை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு என்ன செய்யலாம், அவரை கண்டுபிடிக்கக்கூடிய நேரம் இருக்குது. அப்போ அதை பார்ப்போம். இப்போ இந்த கூட்டணும்னு சொன்னால் இதே கூட்டணும்னு சொன்னால் 12. அப்போ 2 போட்டு 1 மிச்சம் 3 4 4 4 6 62. அப்போ இவருக்கு வந்து பெருமதி வரப்போறா என்ன, 38 என்று சொல்லி வரும். அப்போ இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆனாவுக்கு பெருமதி 38. அப்போ எங்களுக்கு எஞ்சி இருக்கிறாள் வந்து ஆவணா மட்டும். அப்போ என்ன செய்யலாம், இவரை கூட்டினா இவர் வருவார், இல்லைன்னு சொன்னா இவரை கூட்டினா வருவார். ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ இங்கே 32 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நாங்கள் இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் 64 சொல்லி மொத்தமாக வர போறாரு. அப்போ 64 நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் 36 சொல்லி வரும். அப்போ இதுதான் இதுக்குரிய விடையா இருக்கும். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கணக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் எங்களுக்கு அவங்க சொல்லப்பட்ட விஷயம் வந்துட்டு, அதாவது நிறைகளாகவோ அல்லது நிரல்களாகவோ கூட்டினா மொத்தம் 100 வரும் என்ற விஷயமும், அதே போல நாங்கள் இதில் வந்து கழிச்சு பார்க்கணுன்ற இந்த டெக்னிக் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் இலக்குவாக இந்த படியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது உங்களுக்கு வந்து கழிக்கிறதுலையும் வந்து பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. 38 36 32 34 தான் வருது. அப்போ கூட்டுக்குள்ளே இங்கே பாருங்க 64 62 64 சொல்லி வரக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை வச்சு என்ன செய்யலாம், கழிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்போ நாங்கள் 100ஆல் கழிச்சிட்டு அதையும் கஷ்டப்பட்டு கழிச்சிட்டு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்போ இதை
இன்னும் இலகுவாக உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யலுமோ அவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 புள்ளியை ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, மற்றொரு காணொலியை சந்திக்கலாம்.